ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ கடை பாருங்களும் சூப்பராகிட்டு நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்ருக்கோம். அப்படி கொஞ்சம் துடைச்சிடலான்னு ஒரு வெளியே பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கடையை தினம் தினம் க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோ அசிங்கமாக ஆகாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பெருக்கணும் துடைக்கணும்னு நினைக்காரு. காலையிலேயே வர கஸ்டமர் கிச் பீச் வந்து தொந்தரவு பண்ணலாம். நான் 4 முழுது நல்லா போகும். உங்கள் 10 ரூபா 5 ரூபாக்கெலாம் பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்கள். பிள்ளைங்க நல்லா பசி போல் பிஸ்கெட் கொடுக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பிஸ்கெட்டும் கொடுத்துடலாம் வாங்க. கேவா சூட்டி இவள் வந்து ரொம்ப பாவம். கனியா வந்து ரொம்ப மோசம். ரொம்ப பயந்து சாவா. இவா யாரும் அடிச்சிருவாங்கன்னு யோசனை பண்ணி சாப்பிடுவா. இந்த அம்மா 30 ரூபாய்க்கு சொல்கிறாங்க, நான் நாளைக்கு தரேன்னு. நாங்கள் இப்போ தான் கடை திறந்து இப்போ தான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி தருவோம் அப்படின்னு செஞ்சாலும் திருப்பி சரியாகாதுன்னு கடை தரமாட்டேன்னு சொன்னாலும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பையன் வந்திருக்காங்க சீலிங் ஃபேன் பண்ணுறதுக்கு. கடை வந்து மேலே கொஞ்சம் ஒற்றை அடிக்கலான்னு ஒற்றை அடிக்கும் போது என்ன ஆகுது, இந்த சீலிங்லேருந்து கருப்பாக அந்த ராடு போட்டுட்டாங்க பற்றி அது வந்து உதிர்ந்து தலையில் வந்து விடுது. அப்புறம் எப்படி அது எப்படி சொல்லிட்டுன்னு தெரில. ஒரு மாதிரி இந்த ஒயிட்டாக தருது பார்த்தீங்களா, துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது கருப்பாக பொடி விழுது. அதனால் ஒற்றை அடிக்கிறத விட்டுட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து லேசாக குப்பை இங்கெங்கே கடந்துன்னு வந்துங்களா, அது ஒரு குறையா எடுத்து பெருசாக பேசுவார். கடந்த கடப்பு தொழில் பார்க்குற இடம் இவ்வளோ சுத்தமாக இருக்கணும். வாங்க ஒரு ஃபேன் ஃபிட்டிங் பண்ணலாம். நான் எங்கே இருக்கணும், கடையோ வீடோ எல்லாமே நீட்டாக சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியோட கதை கேளுங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், தண்ணி எடுக்க மறந்துட்டேன். தண்ணி நம்ம வீட்டில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவோம். தண்ணி பைப்பு நிறைஞ்சி போவோம், ஆஃப் பண்ண மட்டும் மறந்துடுவோம். நேற்று ஒரு முடுக்கு தண்ணிக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். பைசாவும் இருந்தது, என்னால் வாங்க முடியல. தண்ணி இல்லாமல் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தண்ணி யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. இந்த சீலிங் ஃபேன் பண்ணி வச்சுருக்கு. இது ஃபிட் பண்ணணும், இது ஃபிட் பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய கூலருக்கு மோட்ரு. அது கொஞ்சம் லேசாக ஈரமாக இருக்கும், காய வச்சுருந்து. இந்த வேலையை முடிச்சுட்டு நீ அடுத்து எந்த வேலை பார்க்கலாம். தங்கக்குட்டி பிள்ளைங்க அவன் சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தலையை வாரிடலாம் சரிங்களா. சிக்கு பிடிச்சி போயிருக்கு. தலையை கொஞ்சம் வாரிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இந்த அயன் பாக்ஸ் வந்துருக்கு. இதுக்கு வயிறு பிரச்சனை கோயில் பிரச்சனை தெரியா தலைகீழ நிப்பாட்டி வச்சுருக்காரு. குட்டி பிள்ளை இன்னொருத்தி வந்துட்டா. சொட்டியே பிஸ்கிட்ட கொடுப்போம். பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அந்த ஃபேன் ரெடி ஆகிட்டு இனி அடுத்த வேலை பார்க்கலாம். क्या हुआ ले खा के पानी पी ले ठीक है. நேற்று அந்த பிஸ்கெட் கொண்டாந்து கொடுத்தாரு. ஒரு சிலக்காரர் இவர் எடுத்து ட்ராயர்லாம் போல் அப்படியே இருக்குது. அப்புறமா தான் செட் பண்ணணும். அதுக்கு முன்னே எனக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அடுக்கி வைக்க முடியும். மொத்தமாக அப்படி தட்டினா ட்ராயர் மூட முடியாது. இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு ஐயா சுவாந்துட்டார். இப்போ உட்காந்தாச்சு. இனி அடுத்து எப்போ இந்த ஃபேன் ஃபிட் பண்ணணும். இதோட ஸ்டார்டர் இது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் இந்த ட்ராயர் அடிக்கிட்டேன். வரவங்க அப்புறமா இவ்வளோ பிஸ்கெட் எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பின்ன கண்ணு போட்டு போயிருந்தோமா, பிள்ளைங்க சாப்பிட்லன்னா பின்ன அது வேறு கஷ்டமாக ஆயிடும். அதனால் வாங்க கட்டிடலாம். கட்டியிருந்தாவே மற்ற வேலையை பார்க்கணும். பிஸ்கெட்லாம் அடிக்கிட்டேன். ட்ராயரை மூடுதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாட்டுது. மூடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஒருத்தவங்க வந்து உங்கள் கேஸ் 2 பர்னரும் கெட்டு போச்சு. இந்த சின்னது ஒரு பெருசு வேணும்னு சொன்னாங்க. பின்ன அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேர் சின்னது பெருசில் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. 2மே பெருசு கேட்டாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. கஸ்டமருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா அந்த கேப் கேட்டிருந்தாங்க, அது வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போ வராங்கன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யும் தொழில் தெய்வம். சின்னது பெருசு எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த ஒரு தொழில் நமக்கு சோறு கொடுத்த தெய்வமாக நம்ம நினைக்கணும். நான் அந்த ரிப்பேரிங் முடிவு கூட நிறைய பேர் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரில. ஆஃபீஸில் வேலை பார்த்தா தான் பார்க்கணுன்னு கிடையாது. நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ நமக்கு அது தெய்வம். இந்த தொழில் தான் கை கொடுத்துட்ருக்கு. இந்த தொழில் தான் சோறு போடுது. இதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள். நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னு இப்போ தான் வளர்ந்து வரேன். 5000 பண்ணிடலான்னு பார்த்தா சவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு தங்க புள்ள வந்துட்டா சாப்பிட. ஒருத்தி இங்கே உட்காந்துருக்கா. 4 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஒரு சின்ன ஆக்கர் வேலை பார்த்தாலும் அது வந்து நம்ம தப்பாக நினைக்கூடாது. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் தொழில். இந்த கோலருக்கு மோட்ரு மாற்றணும். இந்த கோலர் வந்து வயர் உள்ளதை கட் ஆகிட்டு. இந்த குக்கருக்கு வந்து ஹேண்டல் போடணும். மேலேயும் கீழே ஹேண்டல் போடணும். இந்த ஃபேன் வந்து 3 தடவை பண்ணி கொடுத்து 3 தடவையுமே 2 நாள் ஓடுது. பழபடி அது வந்து
இது வந்து லோ குவாலிட்டிக்கு உள்ளது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. கடவுள் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நாளை மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதை. லவ் யூ. இன்னைக்கு திருமண நாள், கல்யாண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். டாடா, பை பை.